1987 is a long time back. சுவலட்சுமி உசிலம்பட்டியை சார்ந்த ஒரு பெண். காந்தியன் தாட், மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் காந்தியன் தாட்டில் மாஸ்டர்ஸ் பண்ணி கொண்டிருந்த அந்த சகோதரி எங்களுடைய கிளாஸ்மேட். நாங்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கும் போது நாங்கள் எல்லாரும் உட்கார்ந்துருந்தோம். ஆனால் அந்த சுவலட்சுமி மாத்திரம் வித்தியாசமானவள். எப்படி என்றால் அவளுக்கு 2 கையும் சும்மின கைகள். அவளாலே அந்த கைகளை பயன்படுத்த முடியாது. அவள் கிளாஸ்ல வரும்பொழுதெல்லாம் we show our sympathy or something compassion to her. ஆனால் அவள் அதை பற்றி கவலைப்படுவதே இல்லை. ஒரு நாள் நான் அவர்கிட்ட போய், சுவலட்சுமி, எங்களுக்கெல்லாம் கைகள் இருக்கிறது, அதனாலே நாங்கள் எல்லாம் எடுக்கிறோம், உனக்கு 2 கைகளும் இல்லையே, உனக்கு கஷ்டமாக இல்லையா என்று கேட்டேன். அப்ப சுவலட்சுமி என்னிட்ட சொன்ன ஒரு வார்த்தை இன்னும் என் மனதிலே இருக்கிறது. அவள் என்று சொன்னால், தாஸ், 2 கைகள் உள்ளவரிடத்துல இல்லாத ஒன்று என்னிடத்துல இருக்குது. உங்களுக்கெல்லாம் 2 கைகள் இருக்கிறது, உங்களிடத்துல இல்லாத ஒரு கை என்னிடத்துல இருக்கிறது என்று சொன்னாள். அது என்ன கை சுவலட்சுமி என்று கேட்டேன். அவள் சொன்னால், நம்பிக்கை. நம்பிக்கை. ஆங்கிலத்தில் ஹோப். வேதத்தில் faith and the hope are different. Faith in Tamil விசுவாசம், hope நம்பிக்கை. கைகள் உள்ள அநேகருக்கு நமக்கு சில சமயத்தில் இல்லாத ஒரு கை இந்த நம்பிக்கை தான். யோவான் ஸ்நானகனை குறித்து நமக்கு தெரியும். அவன் ஆண்டவர் இயேசு சுவாமியை பார்த்து இதுதான் தேவனுடைய குமாரன் என்று தெளிவாக ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஞானஸ்தானம் கொடுக்கும்போது வானம் திறந்திருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர்கள் சத்தம் கேட்கிறது, இதெல்லாம் அறிந்தவன் தான். ஆனால் அவன் சிறைச்சாலையில் இருந்தபோது ஒரு சந்தேகம் வந்தது. வருகிறவர் நீர்தானா, இன்னொருவர் காத்திருக்க வேண்டுமா? அவனுடைய நம்பிக்கை குறைய 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 அவனு ஒரு கேள்வி கேட்க அனுப்பினான். 2 பேரை அனுப்பினான். அது அந்த 2 பேருக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால், குருடர் பார்வையிடுகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, நீ போய் சொல் என்று சொல்லுகிறார். மிகப்பெரிய தீர்க்கதரிசி, மனுஷத்தை தாயின் கற்பத்தில் வந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் சிறந்த தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன். ஆனா அவனுடைய வாழ்க்கையிலும் ஒரு காலகட்டத்தில் அந்த நம்பிக்கை என்பது குறைய ஆரம்பிக்கிறது. இது யோவானுக்கு மட்டுமல்ல, we all have our own experiences. In the times we lose our hope because we don't see the evidences. நமக்கெல்லாம் பார்க்கிற அந்த எதிர்பார்ப்பு, அந்த நம்பிக்கைக்குரிய அந்த அடையாளங்கள் தெரியவில்லை. உடனே நம்முடைய நம்பிக்கை குறைந்து போய் விடுகிறது. ஆனால் ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வசனம் என்ன தெரியுமா? I would like to just to put in these words. Where there is life, there will be hope. எங்கே ஜீவன் இருக்கிறதோ, வாழ்வு இருக்கிறதோ, அங்கே நம்பிக்கை இருக்கிறது. குருடர் பார்வையடைகிறார்கள், ஜீவன் இருக்கிறது. மரித்தோர் எழும்புகிறார்கள், ஜீவன் இருக்கிறது. சப்பானிகள் நடக்கிறார்கள், ஜீவன் இருக்கிறது. எங்கெல்லாம் ஜீவனும் வாழ்வு இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் நம்பிக்கை இருக்கிறது. இயேசு பிறப்பதற்கு முன்பாக, பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். உன்னுடைய சந்ததி ஒரு பெரிய சந்ததி வருகிறது என்று சொன்னார். ஆனால் அவனுக்குள்ளும் அந்த நம்பிக்கை குறைந்து போகக்கூடிய காலம் வந்தது. இஸ்ரேல் ஜனங்களிலே, எகிப்திலே 400 வருஷம் அவர்கள் அடிமைகளாக இருந்த போது அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பிராமிஸ் லேண்ட் கிடைக்குமா என்கிற ஒரு சந்தேகமும் குறைந்து போனது. இப்படி வேத புத்தகத்தில் இப்படி பல்வேறு சமயத்தில் நம்பிக்கை குறைந்து போன உடனே ஆண்டவர் நிரந்தரமான நம்பிக்கை நமக்கு வர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய குமாரனை குறித்து சொன்னார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் துவம் தோளில் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா என்று சொல்லி ஆண்டவர் தீர்க்கதரிசனம் உரைத்தார். ஆனால் அந்த தீர்க்கதரிசனை கேட்ட பிறகும் மேசியா வருவார் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை. இறுதியாக ஆண்டவர்
இந்த உலகத்திலே பாலகனாக வந்தார். I'm delighted to see this beautiful, the last one. It is capture the light of hope in the scripture, in the gospel. நாம் நம்பிக்கை இழந்து வரும் பொழுது நமக்கு நம்பிக்கை நிரந்தரமாய் வைப்பதற்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார். We must have that hope in our lives. எல்லா கைகளும் கைவிடும் பொழுது இந்த நம்பிக்கை மாத்திரம்தான் கைவிடப்படக்கூடாது. எல்லாமே இருளாக இருக்கும் பொழுது வெளிச்சம் வரும் என்கிற நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது. நோய்கள் நம்மை தாக்கும் பொழுது சுகம் ஆரோக்கியம் வரும் என்கிற நம்பிக்கை விட்டு போகக்கூடாது. இழப்பு என்று வரும் பொழுது நமக்கு ஒரு விடிவு வருகிறது என்பது நம்பிக்கை விட்டு போகக்கூடாது. ஆனால் வாழ்க்கையில இந்த நம்பிக்கையை கைவிடக்கூடிய பல்வேறு சூழ்நிலைகள் வரும். ஆனால் இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் ஆண்டவர் சொல்லுவேன்னு தெரியுமா, இந்த நம்பிக்கையை விட்டு விடாதிருங்கள். When we celebrate the Christmas, don't give up the hope in the midst of all your negativity, all your challenges, all your upset and frustration. Sometimes even you are struggling to deal with that, but don't give up the hope. கைகள் இருக்கலாம், ஆனால் நம்பிக்கை இருந்தால்தான் வாழ்க்கையில நாம் என்ன செய்ய முன்னேற முடியும். 2 கால்களை ஆண்டவர் கொடுத்திருக்கார். We have 2 feet. இந்த 2 கால்கள், இந்த 2 கால்களில ஒரு காலை எடுத்து வருகின்றால் அடுத்த கால் முன்பாக வருகிறது. நீங்கள் அடுத்த கால் வருமா வராதா என்று சொல்லி யாருமே எண்ணி பார்ப்பதில்லை, இல்லையா? You believe and hope that the other field will follow the previous one, right? That kind of life we are living. Every step you can take may be very hard to you, but trust Christ the Lord, because He is the hope for us. He is the hope. நம்பிக்கையை விட்டு விடாதீங்க. Subbalakshmi, still it is an inspiration to me. அந்த செமஸ்டரை நாங்கள் முடிக்கும் போது, அந்த காந்தியன் தாட்டை முடிக்கும் பொழுது எல்லாருக்கும் எங்களுக்கு அந்த சர்டிபிகேட் கொடுத்தார்கள். அப்பொழுது அந்த சுபலட்சுமியாலே தன் 2 கைகளினாலே அந்த சர்டிபிகேட்டை வாங்க முடியவில்லை. அப்பொழுது நாங்களாம் நினைத்தோம், நாங்கள் போய் மேடையில போய் அதை அவளுக்காக வாழ்வுங்க என்று சொன்ன உடனே யார் வரக்கூடாது என்று விட்டார். வாங்க முடியும் என்று சொல்லி தன்னுடைய சூமின் அந்த 2 கைகளையும் வைத்து அந்த பட்டத்தை அவள் வாங்கினார். Still she is my inspiration. She is my inspiration. She is not a Christian. அவள் கிறிஸ்தவர் கிடையாது. ஆனால் அந்த நம்பிக்கை அவருடைய வாழ்வை நடத்தி கொண்டது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஏன் நம்பிக்கை விட வேண்டும்? Do not give up your hope, because Christ is born in Bethlehem. Christ is born in Bethlehem. It's not a history. It is our source of hope. கிறிஸ்து வரவில்லை என்றால் நமக்கு அந்த நம்பிக்கையே இருக்காது. இந்த காலத்தில் ஏசாமி திரும்ப வருவாரா? எல்லாருக்கும் நம்பிக்கை போய்விட்டது, இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை போய்விட்டது. ஆனால் நம்பிக்கை விட்டுவிடக்கூடாது. நான் வருவேன் என்று சொன்னவர் வருவார். முதல் அட்வென்ட்டை நாம் கொண்டாடுகிறோம், 2வது அட்வென்ட் வருகிறது. The advent means coming. The first coming we are celebrating. The second coming is coming. The second advent will come. Even though everything goes dark and meaningless, but the hope we cannot give up. I don't know what life journey you are following, what challenges you are facing, what struggles you are wrestling with. நம்பிக்கையே இல்லை என்று நீ சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பெத்லகேமிலே பிறந்த மேசியா, நம்பிக்கையை விடாதே. நம்பிக்கையை விடாது. இந்த கை இருக்கிறது வரை நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றம் என்பதற்கு தடையே இல்லை. Let us have the hope and celebrate our Lord and Savior is the Messiah, Christ of hope. ஆக இந்த வெளியில ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம்.
as we prepare ourselves to sing the beautiful song. இந்த வேளையில ஆண்டவருடைய சமூகத்தில் whatever the struggles you have, whatever the hopeless situation you face, just pray to the Lord. I am not giving up, Lord, because you are with me. You are Emmanuel, you are with me. ஜெபிப்போமா? Let us pray. Father God, we are so thankful to you for bringing the hope through your first advent, and we celebrate that beautiful hope tonight through the Sunday school and teens and youth programs, Father. What a great joy today to remember your love and your first advent in this world. Lord, you know our life journey, whether personal life or family or profession or church life or ministry. Lord, give us not to give up the hope, because you are the Lord, you are the Christ, and you are our Messiah. Bless us, Father. In Jesus' name we pray. Amen.